ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெடை உங்களுக்கு சைட் எஃபெக்ட் நிச்சயமாக வராதுங்க. இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு வெங்காயத்தோட தோல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே அளவுக்கு ட்ரையாக இருக்கிற ஹென்னா லீஃப் வந்து எடுத்துக்கோங்க. அது இருந்துச்சுன்னா நல்லா வந்து நிழலே உலர்த்திட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டும் சம அளவு நம்ம எடுத்துருக்குறோம். இதை நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணணும், நல்லா கருகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இந்த ரெண்டு பொருளுமே வந்து உங்களுடைய முடிக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு கொடுக்காது. அதே சமயத்தில் வந்து வெங்காயத்தோட தோலில் நம்ம செஞ்சுருக்கனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் கூட சீக்கிரமாக வந்து அப்படியே வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதே சமயத்தில் வந்து ஹென்னா வந்து உங்களுக்கு முடிக்கு நல்ல கலரிங் கொடுக்கும் முக்கியமாக. அதே சமயத்தில் முடி வந்து நல்ல ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு யூஸ் இருக்குங்க. இதை வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போயுமே எந்த ஒரு ஹேர் டை செஞ்சாலும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லோவாக மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம எடுத்துகிட்ருக்க பொருள் 2 ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த 3 பொருளையும் நல்லா வந்துட்டு கருகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருஞ்சீரகமும் உங்களுக்கு வந்து முடிக்கு வந்து ஒரு ஆயில் பசை தன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஹேர் டையாக போடும்போது நல்ல கலரிங் கருப்பு கலராக ஆகிறதுக்கு ரொம்ப யூஸான ஒரு ப்ராடக்ட். நல்லா பிடிச்சிக்கும். அந்த பிடிக்கிறதுக்காக தான் எப்போவுமே வந்து கருஞ்சீரகம் வந்து ஹேர் டையில் எல்லாருமே சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் பசையாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹேர் டை வந்து சீக்கிரமாக வந்து அதாவது போகாமல் ரொம்ப நாளைக்கு அந்த கருப்பு நிறம் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் எப்போவுமே வந்து கருஞ்சீரகத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொருள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஹை ஹீட்டில் வந்து எந்த ஒரு ஹேர் டை செய்கிறதா இருந்தாலும் ஹையாக வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அப்போ புகையை நல்லா எலும்ப ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் லோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏதாச்சும் ஒரு மூடி போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு டக்குன்னு நீங்கள் அந்த கருப்பு நிறம் வந்து உங்களுக்கு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுக்கும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கருப்பு நிறம் சீக்கிரம் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ நமக்கு வந்து கருப்பு நிறம் ஆகிடுச்சு. இது எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லா கருப்பானோடனே வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயத்தை பற்றி சொல்லணுன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா சாறு எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கெங்கே பால்னஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா பேபி ஹேர் அந்த இடத்துல சீக்கிரமாக உங்களுக்கு முளைஞ்சு வருங்க. அந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தோட சாறு வந்து நல்லா வந்து ஹேருக்கு வந்து க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுட்ராக உங்களுக்கு எவ்வளோ முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு நைஸ் பவுட்ராக வந்து அரைச்சி எடுத்துடலாம். அதை வந்து இது வந்து கண்டிப்பாக நம்ம அரைச்சிட்டு ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் வரவே வராது. இல்லை கொஞ்சம் பருன்னு தான் நம்ம எவ்வளவு தான் அரைச்சாலும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே திப்பியாக இருக்கும், இல்லை நைஸாக அரையாது. அவங்க மட்டும் நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நான் வந்து ஜலிச்சு தாங்க எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் திப்பியாக இருந்தால் கூட நமக்கு வந்து அது உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு ஏதாவது இதுக்குன்னு தனியாக பாத்திரம் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் இது சொல்கிறது தாங்க. இப்போ வந்து நல்லா நமக்கு ஜலிச்சு எடுத்துகிட்டு அந்த திப்பியை அது வந்து நமக்கு தேவைப்படாது. இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஆயில் தான், கோகோனட் ஆயில் தான் வந்து இதோட சேர்த்தா அவ்வளோதான். இந்த ஹேர் டை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இது அப்படியே அதாவது க்ரே ஹேரை எங்கேயாச்சும் நம்ம போகணும்னா டக்குன்னு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இல்லைன்னா நம்ம நல்லா 2 hours ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணவும் செய்யலாம். இந்த ஹேர் டைக்கு மட்டும் நீங்கள் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணால் கூட இந்த ஹேர் டை அவ்வளோ சீக்கிரமாக போகவே போகாது. கருஞ்சீரகத்தை வச்சு எந்த ஹேர் டை செஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரிங்காக மட்டும் நான் வந்து காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டியும் உங்களுக்கு நல்லாவே கருமையாக இருக்கும். நான் வந்து ஒரு சும்மா சின்ன பேக்கெட்
காஃபி பவுடர் தான் அதாவது நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து அது வந்து ஒரு கலர் டக்குன்னு இப்போ எங்கேயாச்சும் போகணுங்கும்போது காஃபி பவுடரில் வந்து நம்ம போட்டு செய்யும்போது டக்குன்னு நல்லா கலையும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஆகிடும். அதுக்காக இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து இதில் வந்து இன்னொரு ஆயில் நம்ம வந்து தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஏதோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. கடுகு எண்ணெய் அதை விட பெஸ்ட்டுங்க. கடுகு எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் செக்கில் மட்டும் வச்சுருப்பாங்க, அதை வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அதான் இம்பார்ட்டண்ட். ஹேருக்கு வந்து எந்த ஒரு பொருள் நம்ம அப்ளை பண்ணணுன்னா கூட ரொம்ப வந்து தரமானதை வாங்கி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுடைய ஹேருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டு வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம இருந்தால் மட்டும்தான். எக்ஸ்பிரி கண்டிப்பாக பார்த்து வாங்கணும். அதே சமயத்தில் வந்து செக்கு எண்ணெயை நல்ல எண்ணெயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி தான் வாங்கணுங்க. இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து உங்கள் தலையில் அழகாக எடுத்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், லிக்விடாக இருக்கும். நல்ல சூப்பரான ஒரு ஹேர் டை நமக்கு கிடைச்சிச்சு. நீங்கள் அதை அப்படியே வந்து எடுத்து உங்களுடைய ஹேரில் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் போகணும் கூட நீங்கள் டக்குன்னு போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லாவே 2 hours விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக வந்து இந்த ஹேரை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு இதே மெத்தடில் முக்கியமாக செஞ்சு பாருங்கள். எல்லா பொருளும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நம்ம எளிமையான ஹேரை தான் எப்போவுமே செய்கிறோம். அதே மாதிரி எந்த ஹெடை நான் போடுறதுல வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக கூட அதில் வந்து ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே போட்டதே கிடையாது. நீங்கள் வேணால் எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கே வந்துட்டு புரியும். இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.